சார் ரொம்ப ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்கு. ரொம்ப ஆமா, ஜெயம் ரவி வந்து இப்படிலாம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஜெயம் ரவியே இப்படி பண்ணிட்டாரு. ஆமா, கரெக்டா சொல்லணும். ஆர்த்தி மீது வந்து கடுமையான குற்றச்சாட்டு சொன்னவங்க எல்லாம் கூட இப்போ வந்து ஒரு கனிவான பரிவோடு பார்க்கக்கூடிய வந்து ஒரு பார்வை மாறி ஜெயம் ரவியே இப்படி பண்ணிட்டாரு. இந்த கெனிஷான்றவங்க யாரு? அவங்க எப்படி ஜெயம் ரவி கூட வந்து க்ளோஸ் ஆகிறாங்க? கெனிஷான்றவங்க வந்து ஒரு ஹீலிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்கன்றது வந்து ஜெயம் ரவி சொல்லி தான் நமக்கே தெரியும். பாஸ்ட் லைஃப் வந்து அவங்க பெங்களூரை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு 3 பேர் கூட தொடர்பு இருக்குது. 3 பேர்னா 3 ஆண்களோட தொடர்பு இருந்து ஒரு நபரோட கல்யாணமே ஆகி அந்த நபரும் வந்து என்ன ஆனார்ன்றது ஒரு மர்மமான முறையில் அவர் வந்து இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆர்த்தியோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து படிக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த கெனிஷான்ற பெண்ணை ஒரு அருவருப்பான ஒரு பெண்ணாக தான் பார்க்குறாங்க. அவங்க அழகு இல்லைன்னுலாம் நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இல்லை. பார்க்குற பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ஆபாசமான ஒரு உடையில் வராங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ரெண்டு பேருமே நல்லவங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு கெட்ட நேரம், இன்னொரு பெண்ணோட காதலனாவோ அல்லது நட்போ ஏதோ ஒன்று ஜோடியாக போகும்போது ஒரே உடை அணிந்து கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரு மனசு வேணும்ல, மன தைரியம் வேணும்ல. எவ்வளோ பெரிய பெயின்! இதை விட ஒரு கணவன் வேற பெண்ணுக்கு வேற பெயின் கொடுக்கவே முடியாது சார். கெனிஷாவுக்கு இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ அதிகமாக ஒன்று சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இல்லை? இவ்வளோ சர்ச்சை ஓடிட்டு இருக்கும் போது கெனிஷாவுக்கு இந்த ஹீலிங் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு சூப்பர் நடிகர் வந்து டைரக்டாக கம்யூனிகேட் பண்ணதா தகவல் இருக்கு. இது எப்படி இது எங்கே போய் முடியும்னே தெரில. அந்த நடிகர் எனக்கு சொல்ல முடியல. குழப்பமா இருக்குல்ல? ஏன் அதை எப்படி சொல்றீங்க சார்? அப்படிதானே இருக்கு. ஏன்னா வந்து முதல் லைஃப்ல வந்து நான் ஜெயம் ரவி, ஆர்த்தியோட நான் வாழும்போது நான் ஜெயம் ரவி, கெனிஷாவோட நான் சேர்ந்து லிவிங் டு ரிலேஷன்ஷிப்ல இல்ல. அவங்களோட ஒரு தொடர்பு ஏற்பட்ட உடனே நான் வந்து ரவி மோகன் அப்படி சொல்லிட்டு ஐஸ்வரி கணேஷோட கல்யாணத்தையும் மறந்துட்டாங்க. ஐஸ்வரி கணேஷ் கோடியாக கொட்டி வந்து தன்னுடைய முதல் மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரம்மாண்டமான ஒரு கல்யாணத்தை பண்ணுறாரு மனுஷன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்தில் இவங்க போய் டோட்டலாக அந்த மீடியாவோட பார்வை அத்தனை பேரும் கேட்டால் கல்யாண பொண்ணு முகம் இன்ன வரைக்கும் பார்க்கவே இல்லை சார். நீங்களாம் பார்த்தீங்களான்னு தெரில. எந்த மீடியாலையும் மணமகளுடைய முகமே பார்க்க முடியல. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்வரி கணேஷ் கல்யாணம் சொன்னோன்னே அடுத்த நிமிஷம் வந்து கேட்டிங்கன்னா ஜெயம் ரவி கெனிஷா இப்படி தான் ஓடிட்டு. பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல சேகுவேரா ஜெய்சங்கர் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் கௌதம் சார். ரொம்ப ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்கு. ரொம்ப ஆமா, ஜெயம் ரவி வந்து இப்படிலாம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா ஜெயம் ரவிலாம் இல்லை, ஜெயம் ரவியே இப்படி பண்ணிட்டாரு. ஆமா, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அவங்க கரெக்டா சொல்லணும். ஜெயம் ரவியே அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ நல்ல மனுஷன், இவ்வளோ நல்ல பையன், 80 வயசு தாத்தாலேருந்து 80 வயசு பாட்டிலேருந்து 18 வயசு பொண்ணு வரைக்கும் அதான் சொல்கிறாங்க. ஜெயம் ரவியே இப்படி பண்ணிட்டாரு. ஆமாம், எல்லாருமே. ஏன்னா எந்த கௌதம் நீங்கள் என்ன கேட்க வரீங்க நான் சொல்லிடுறேன். எந்த விவாகரத்துக்கும் இவ்வளோ வந்து பரபரப்பு ஏற்பட்டதே கிடையாது. இவ்வளோ பரபரப்பு இவ்வளோ வந்து ஏன்னு கேட்டால் அது 2 காரணம் இருக்குது. ஒன்று, ஜெயம் ரவி மீது நடிகர், அதாவது கேட்டால் நடிகர் என்ற அந்த எல்லையெல்லாம் கடந்து ஒரு பாசமுள்ள மனிதராக வந்து ஆடியன்ஸ் பார்த்துருக்குறாங்க. ஆமாம், பெரிய பட்டாளம் இருக்குது, ஆக்ஷன் ஹீரோ இருக்கிற மாதிரி பெரிய பட்டாளம்லாம் கிடையாது. ஆனால் அவரை நேசிக்கிற பெரிய ஒரு வட்டம் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் அதுக்கு முக்கியத்துவம் வருது. ஒன்று. ரெண்டாவது வந்து ஆர்த்தி மீது வந்து கடுமையான குற்றச்சாட்டு சொன்னவங்கெல்லாம் கூட இப்போ வந்து ஒரு கனிவான பரிவோடு பார்க்கக்கூடிய வந்து ஒரு பார்வை மாறி இருக்கு. ஆமாம். ஸோ அதனால் இதுதான் இங்கே வந்து பெரிய விஷயமா பார்க்கப்படுதுன்னு கேட்டால் ஜெயம் ரவியே இப்படி பண்ணிட்டாரு. ஆல்ரெடி வந்து ஜெயம் ரவியும் அவங்க கெனிஷாவும் சேர்ந்து ஒரு ஹீலர் சென்டர் வந்து கோவாவில் ஆரம்பிக்கிறதா இருந்தாங்க. அதனால தான் அவங்க கூட நான் பழகிட்டு இருக்கின்ற மாதிரி ஜெயம் ரவி சொன்னார். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஐஸ்வரி கணேஷ் அவரோட ஒரு இல்ல திருமண விழாவில் ஜெயம் ரவியும் கெனிஷாவும் ஜோடியாக ஒன்றா வந்து வராங்க கை குத்துட்டு. இது ரொம்பவே வைரல் ஆச்சு அந்த வீடியோ. இந்த கெனிஷான்றவங்க யாரு? அப்படி அவங்க எப்படி ஜெயம் ரவி கூட வந்து க்ளோஸ் ஆகிறாங்க? பெரிய வந்து பாரம்பரியம் அப்படி இருக்கிற மாதிரிலாம் தெரியல அந்த பெண்ணை பற்றி. கெனிஷான்றவங்க வந்து ஒரு ஹீலர், இந்த மாதிரி வந்து ஹீலிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்கன்றது வந்து ஜெயம் ரவி சொல்லி தான் நமக்கே தெரியும்.
ஆனால் கோவாவில் வந்து அவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் வந்து அவங்க பெங்களூரை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு 3 பேர் கூட தொடர்பு இருக்குது. 3 பேர்னா 3 ஆண்களோட தொடர்பு இருந்து ஒரு நபரோட கல்யாணமே ஆகி அந்த நபரும் வந்து என்ன ஆனார்ன்றது ஒரு மர்மமான முறையில் அவர் வந்து இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் இறந்தே போயிட்டார் கணவர்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு மர்மமான ஒரு பெண்ணாக தான் வந்து அவங்க இருக்கிறாங்க. இன்னும் அவங்க வந்து அவங்க வந்து ஒரு சுய விளக்கம் கொடுத்தா தான் அது என்னன்றது தெரியும். இது வரைக்கும் அவங்க அதெல்லாம் பண்ணல. என் வாழ்க்கையை மாற்றிட்டாரு அப்படின்லாம் ஒரு டைலாக் தான் விட்டுட்டு இருக்கிறாங்களே தவிர அது கூட நேரடியாக சொல்லாமல் ஒரு இப்போதைக்கு இங்கே ஒட்டுமொத்த ரசிகர்கள், நான் சொல்கிறது வந்து ஜெயம் ரவியை நேசிக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து ஆர்த்தியை வந்து அவங்களுடைய ஆர்த்தியோட ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வந்து படிக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த கெனிஷான்ற பெண்ணை ஒரு அருவருப்பான ஒரு பெண்ணாக தான் பார்க்குறாங்க. அவங்க அழகு இல்லைன்னுலாம் நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு நாம் தயாராக இல்லை. பார்க்குற பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ஆபாசமான ஒரு உடையில் வராங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் பொதுவான பார்வையில் வந்து கேட்டால் ஒரு அருவருப்பான ஒரு பெண்ணாக தான் பார்க்குறாங்க. அவங்க வந்து கோவாவில் வந்து இவர் சொல்கிறார் இல்லையா ஜெயம் ரவி 60 மேடையில் வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த 60 மேடை ஒன்றும் பெரிய இந்த மேடை கிடையாது. இது பலாயிரக்கணக்கான பேர் வந்து ரசிக்கக்கூடிய நடிகைலாம் கிடையாது. அவங்க பெரிய டான்ஸரோ பெரிய பாடகிலாம் கிடையாது. அந்த பார் இருக்கும் இந்த கோவாவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பார் இருக்கும். ஈவினிங்கில் போய் சரக்கு அடிக்கிற அந்த பார். அந்த மேடையில் வந்து பாட்டு பாடக்கூடிய டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு பெண்ணாக தான் வந்து இவங்க இருக்கிறாங்க. யார்? இந்த கெனிஷா. அப்படி போனவர் தான் வந்து பொதுவாக தெரியும் இந்த மாதிரி வந்து மனைவியை மறந்துட்டு உல்லாசமாக இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு போவாங்க. இந்த சரக்கு அடிக்கிறதுக்கு போகிறது எல்லாம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி போகும்போது அப்படி ஏதோ இவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதானே தவிர பெரிய பாரம்பரியம்லாம் அந்த பெண்ணுக்கு இருக்கிற மாதிரிலாம் தெரியல. பெரிய அச்சீவர் அவங்க, பெரிய சாதனையாளர்லாம் கிடையாது. அவருக்கு வேணால் வந்து பெருமையாக இருக்கலாம். 60 மேடை ஏறி இருக்கிறாங்க, 600 மேடை ஏறி இருக்காங்க, இல்லை 6000 மேடை ஏறிருக்காங்க. என்ன மேடைன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல. அதனால் வந்து பெரிய டேலண்டான பெண்மணின்லாம் சொல்லிட முடியாது. இவர் வேணால் சொல்லிக்கிறார் பெருமையாக. அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த ஹீலிங் சொல்கிறாங்கல்ல, இந்த குணமாக்குற ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதா சொல்கிறாங்கல்ல, அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, இவர் என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு போனார்ன்றது இன்னும் தெரியவே இல்லை. ஆனால் அவங்க வந்து பல பேரை உயிரை காப்பாற்றுனதா அவர் சொல்கிறாரு. அப்படியே சொல்லக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் வந்து அவங்களுடைய கணவர் வந்து இருக்கிறாரா இல்லையான்றதே ஜெயம் ரவி சொல்லியிருந்தாருன்னா சரியாக இருக்கும். நான் ரவி மோகனை சொல்ல, ஜெயம் ரவியை சொல்கிறேன் இல்லையா? கடந்த காலத்தில் அவங்களுடைய கணவர், ஏன்னா இவரே சொல்கிறார் பல பேரை ட்ரீட்மெண்ட்டில் குணமாக்கியிருக்கிறாங்க, அவங்க பல பேரோட உயிரெல்லாம் காப்பாற்றிருக்கிறான்னு கூட சொல்கிறார் அவர். ஆனால் நான் என்ன சொன்னேன், அப்படி சொல்லும் போது கேட்டால் அவருடைய கணவர் வந்து உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்றதையும் ஜெயம் ரவி சொல்லியிருக்கணும்ல. ரவி மோகன் சொல்லணும்னாலும் ஜெயம் ரவி சொல்லியிருக்கலாம்ல. ஒரே குழப்பமா இருக்குல்ல? அப்படி சொல்றீங்க சார்? அப்படிதானே இருக்கு. ஏன்னா வந்து முதல் லைஃப்ல வந்து நான் ஜெயம் ரவி, ஆர்த்தியோட நான் வாழும்போது நான் ஜெயம் ரவி. அதுக்கப்புறம் வந்து கெனிஷாவோட நான் சேர்ந்து லிவிங் டு ரிலேஷன்ஷிப்ல இல்லை அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணலை. ஆனால் வந்து அவங்களோட ஒரு தொடர்பு ஏற்பட்ட உடனே வந்து நான் வந்து ரவி மோகன் அப்படி சொல்லிட்டு, ஏன்னா அப்பா பேர் கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா? எடிட்டர் மோகன்னா ஒரு நேம் சார். அது அவங்கெல்லாம் கடுமையாக உழைச்சி வந்தவங்க சார். நடந்தே வந்தாராம் அவர். அவங்க ஊர்லேருந்து இந்த பக்கம் தஞ்சாவூர் தாண்டி ஒரு ஊர், அங்கேருந்து நடந்தே வந்தாராம். நடந்தே வந்து இங்கே வந்து சென்னையில் வந்து அவங்க வந்து ஃபவுண்டேஷன் போட்டு அவங்கள ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துருக்கிறாரு. ஜெயம் ரவியும் நல்ல மனுஷன். எனக்கு அதுதான் இங்கே சிக்கலே என்ன தெரியுங்களா? இவ்வளோ இந்த விஷயம் பேசப்படுறது காரணம் கேட்டால் ஜெயம் ரவி அடிப்படையில் ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் அவர் எப்படி இப்படி வந்து மாறினார்? இங்கே பல நடிகர்களுக்கு பல பார்வை இருக்குது சார். ரஜினி, கமல், இப்படி வரிசையாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பல பேருக்கு பல பார்வை இருக்குது. ஆனால் ரொம்ப நல்ல மனிதர்ன்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மட்டும் உண்டு. அது சசிகுமார், நம்ம ஜெயம் ரவி, இப்படி நிறைய அரவிந்த் சாமி. ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து சர்ச்சையில் சிக்கிறதே கிடையாது. இத்தனைக்கும் அழகன் வேறு எல்லாரும் கேட்டேன். இப்போ நீங்கள் கமலுக்கு பிறகு அழகுன்னா அரவிந்த் சாமி தான் பெரிய அழகனாக பார்க்கப்பட்டார். இடையில் வந்து பிரசாந்த் வந்து பேரழகனாக பார்க்கப்பட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபீல்டை விட்டு விலகி போயிட்டார், ரொம்ப தூரம் போயிட்டாருன்ற மாதிரி. ஏன்னா அதுக்கும் இதே மாதிரியான காரணங்கள் தான், இந்த விவாகரத்து அது இதுன்னு.
ஸோ அதுக்கு பிறகு ஒரு வரிசைப்படுத்தினீங்கன்னா ஒரு 4-5 பேரை வரிசைப்படுத்தினீங்கன்னா அதில் ஜெயம் ரவி வந்து ஒரு ஆணழகன் தான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்படிப்பட்டவர் வந்து கேட்டினா அந்த ஆணழகன் சொல்லும் போது கேட்டினா உள்ளமும் சேர்த்து நான் சொல்கிறேன், முக அழகு மட்டுமே இல்லை, உள்ளமும் சேர்த்து தான் அங்கே ஆணழகனாக ஒருத்தன் பார்க்க போகிறான், வெறும் முக அழகு மட்டுமே வச்சில்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது கேட்டினா இவங்களாம் அடிப்படையில் பிரசாந்த் இவங்கெல்லாம் நல்ல மனிதர்கள், உள்ளபடியே உள்ளத்தால். அவங்களுக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு என்ன சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, எனக்கு இதில் இந்த ஜாதகம் ஜோதிடம்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, எப்படி இந்த மாதிரி ஒரு பேட் வைப்ரேஷன் வந்து இவங்களை சுற்றிச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த அளவுக்கு நம்ம குறைச்ச மதிப்பிட முடியாது ஜெயம் ரவி. ரவிமோகன் எப்படின்னு நமக்கு தெரியாது சார், இனிமேல் தான் தெரியும் நமக்கு. ஜெயம் ரவி ரொம்ப நல்ல மனுஷன். ஓகே. அதனால் எனக்கு என்னென்னா சில பேர் நெகட்டிவாக ரொம்பவும் கொட்டுறாங்கல்ல கமெண்ட்டில், அவரை திட்டுறது நம்மளால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது படிக்கிறதுக்கெலாம். ஏன்னா 1% கூட வந்து இந்த டிவோர்ஸை வந்து பார்த்திங்கன்னா வாரம் மறந்துட்டாங்க மக்கள். எந்த வாரம் பாகிஸ்தானுக்கு அந்த வாரம் மறந்துட்டாங்க. இங்கே வந்து ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருக்குது. இங்கே மே 18 அன்றைக்கி சில பேர் இசை நிகழ்ச்சிலாம் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் நடந்துட்டு, இது ரெண்டுத்தையுமே மறக்கடிக்கிற மாதிரி ஐஸ்வரி கணேஷோட கல்யாணத்தையும் மறந்துட்டாங்க. ஐஸ்வரி கணேஷ் கோடி கோடியாக கொட்டி வந்து தன்னுடைய முதல் மகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரம்மாண்டமான ஒரு கல்யாணத்தை பண்ணுறாரு மனுஷன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாணத்தில் இவங்க போய் டோட்டலாக அந்த மீடியாவோட பார்வை அத்தனை பேரும் கேட்டால் கல்யாணம் பொண்ணு முகம் இன்ன வரைக்கும் பார்க்கவே இல்லை சார். நாங்களாம் நீங்களாம் பார்த்தீங்களான்னு தெரில, எந்த மீடியாலையும் மணமகளுடைய முகமே பார்க்க முடியல. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்வரி கணேஷ் கல்யாணம் சொன்னோன்னே அடுத்த நிமிஷம் வந்து கேட்டிங்கன்னா ஜெயம் ரவி கெனிஷா இப்படி தான் ஓடிட்டுருக்கு. எப்படி இருக்கும், கோடி கோடியாக பணத்தை கொட்டி செலவு பண்ணுறாரு. அதுவும் இது வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு அமங்கலகரமான ஒரு நிகழ்வு இல்லை, ஒரு மங்களகரமான நிகழ்வு வந்து கல்யாணம்னு வரும்போது அந்த கல்யாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருடைய கண்ணீர், இன்னொருத்தருடைய வந்து வாழ்க்கையோட பிரிவு, இதை பற்றி பேசுறதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இது ஒரு வகையான நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆகிடுச்சு. சொல்கிறேன், நான் யாரும் திட்டமிடுறது கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணுறாரு, பல கோடிகளை கொட்டி பிரம்மாண்டமாக வந்து அதிசயத்தக்க அளவுக்கு அதை பற்றி பேசாமல் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க மக்கள். அப்போ எந்த அளவுக்கு வந்து இவங்க மேலே வந்து ஜெயம் ரவி மேலேயும் ஆர்த்தி மீதும் வந்து பார்த்தீங்கன்னா பார்வை எப்படி இருக்கு, சினிமா வட்டாரம் உட்பட, அரசியல் வட்டாரம் உட்பட எல்லாரும் கெனிஷா கெனிஷா கெனிஷான்னு வந்து கெனிஷாவுக்கு இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருக்கு. ஒன்று சொன்னால் நீங்கள் நம்புவீங்களோ இல்லை, இவ்வளோ சர்ச்சை ஓடிட்டு இருக்கும் போது கெனிஷாவுக்கு இந்த ஹீலிங் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு சூப்பர் நடிகர் வந்து டைரக்டாக கம்யூனிகேட் பண்ணதா தகவல் இருக்குது. இது எப்படி, இது எங்க போய் முடியும்னே தெரியல. எனக்கு சொல்ல முடியல. அது வந்து ஏன்னா நமக்கு வந்து ஆதாரப்பூர்வமான ஒரு தகவல் கிடைச்சதுன்னா நம்ம சொல்லிடலாம். இல்லைன்னா ஏன்னா இப்போ பல பேருடைய குடும்பத்தில் புயல் வீசுது இந்த கெனிஷாவால். அவ்வளோ ஒன்றும் பெரிய பேரழிக்கு மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. நமக்கு இன்னும் அந்த முகத்தை உத்து பார்க்கல, நம்ம பார்க்கவே சகிக்காதனால நம்ம பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு என்னவோ கேட்டினா வந்து நடிகர்கள்லாம் வந்து கேட்டிங்கன்னா வந்து வலை வீசிட்டு இருக்கிறாங்க, இல்லை கெனிஷாவோட வந்து வலையில இவங்க போய் விட போறாங்களான்னு தெரியல. அடுத்த நடிகர் வந்து ஹீலிங் ட்ரீட்மெண்ட்டுக்காக அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. ஏற்கனவே ஜெயம் ரவியே ஒரு நடிகர் தான் கூட்டு போய் அறிமுகப்படுத்தி விட்டார்னு ஒரு தகவல் இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் இன்னொரு சூப்பர் நடிகர் இதில் வேற அவரு, சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஜெயம் ரவியோட நிலைமை என்ன ஆகுன்னு தெரியல. இதில் என்னன்னு த்ரூ வயா வந்து ஜெயம் ரவி இல்லை, டைரக்டா அவரே வந்து அவங்களோட வந்து ஏன்னா அவங்க வெளிச்சத்துக்கு வந்துட்டாங்கல்ல. ஸோ ஹீலிங் ட்ரீட்மெண்ட்டுக்காக அடுத்தது நடிகர் தயாராயிட்டாரு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கமெண்ட்ல போடுவாங்க. சரி, இல்ல நம்ம அதான் சொல்லிட்டோம்னா அது சிக்கலாயிருது. யாரெல்லாம் நோயாளி நடிகரோ நீங்க அப்படி எடுத்துங்க வேணா. சரி, நோயாளி நடிகர்னா எந்த நோயின்னு கேட்டேன். சரி, யாரெல்லாம் அந்த பெண் பித்துன்ற அந்த நோய் இருக்கும் தெரியுங்களா, விமனைசர் சொல்லுவாங்க, அது கூட ஒரு நோய் தான், அது ஒரு வகையான நோய் அது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பிளே பாய்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் வந்து கேட்டால் எனக்கு கூட ஹீலிங் ட்ரீட்மெண்ட் வேணும்னு சொல்லி கேட்ட மாதிரி ஒரு தகவல். அப்போ போகிற போக்கில் பார்த்தா வந்து என்ன ஆகும்ன்றது தெரியல ஜெயம் ரவியோட லைஃபு. நான் ரவிமோகன் சொல்லலை, ஜெயம் ரவி சொல்கிறேன். ஸோ அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு கம்பவுண்டர் மாதிரி ஆயிடுவார் போல இருக்கு யாரு, ஜெயம் ரவி. ஸோ அப்படி வந்து சில தகவல் இருக்கு. ஆனால் வருத்தமான இது வந்து நகைப்புக்கிடமான விஷயம் இல்லை கௌதம், உண்மையிலே சொல்கிறேன். கண்ணுக்கு முன்னாடி ஒரு சிலோட குடும்பங்கள் எப்படி கெட்டு போகுது பார்த்தீங்களா? ஆனால் இன்னும் கூட அவங்க ஆர்த்தி வந்து அவரை வந்து பிரியறதுக்கு மனசு இல்லாத மாதிரி தான் சார். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார், உண்மையிலேயே நல்ல பொண்ணு.
அதாவது இப்போலாம் வந்து நீ போறியா, நீ போய்க்கோ, நான் போகிறேன் பாரு சொல்லிட்டு பல இப்போ யாரும் குறிப்பிட்டு சொன்னால் சிக்கலாகுதுன்னு தான் நான் பேரை சொல்லாமல் பேசிட்டு இருக்கிறேன். அவன் புருஷன் அப்படி போகிறானா, நீ அப்படிக்கா போ, நான் இப்படிக்கா போகிறேன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் என் பிள்ளைகளுக்காக நான் வந்து நான் மௌனம் காக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக நான் வந்து இந்த இழந்த வாழ்க்கையை மீட்க பார்க்குறேன், இன்னும் கூட நீங்கள் என்னை வந்து முன்னாள் மனைவின்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் பெரிய வார்த்தை சார். நீங்கள் ஏஆர் ரஹ்மான் குறித்து ஒரு சர்ச்சை வந்தபோது அந்த அம்மா கூட அப்படியே அதே ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னாங்க. அவங்க தான் டிவோர்ஸ்னு அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ அது நல்லபடியாக இருந்துட்டு இருக்கிறாங்கன்னு தகவல், நல்லபடியாக இருக்கட்டும். ஆனால் நம்ம வந்து ஆவேசப்பட்டு பேசுறது உண்மை. காரணம்னு கேட்டிங்கன்னா, கண்ணுக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல மனிதர் ஏஆர் ரஹ்மான்னா, ஒரு பெருமைக்குரிய மனிதர், கௌரவமான மனிதர், கம்பீரம், இந்தியாவோட கம்பீரம் ஏஆர் ரஹ்மான். அப்போ அவர் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு நடக்குதுன்னு சொன்ன உடனே அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். சிம்மாசனத்தின் கால்கள் நொறுங்குதுலாம் சில அறிக்கைலாம் விட்டுருந்தார்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து சொல்கிறாங்க ஒரு உளவியல் சிக்கல் இருக்குதுன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம சப்போர்ட் யாருக்கு பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஏஆர் ரஹ்மானுக்காக பண்ணவே இல்லை, நம்ம அவங்களுடைய மனைவிக்காக பண்ணுறோம், பிள்ளைகள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து பேசணும். அப்படி தான் பேசணும். இப்போ அது செட்டேட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த மாதிரி சொன்னாங்க கிட்ட, என்ன முன்னாள் திரும்ப டிவோர்ஸ் அவங்க தான் கொடுத்தாங்க, அவங்க தான் நோட்டீஸ்லாம் கொடுத்தாங்க. ஆனால் என்னை முன்னாள் மனைவின்னு சொல்லாதீங்க. ஏன்னா கணவன் மீது அவ்வளோ ஒரு என்ன சொன்ன அன்பு, பேரன்பு, மரியாதை, பாசம். அதே மாதிரி தான் நான் பார்க்குறேன்னு கேட்டால், இப்போ இந்த மாதிரி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, என்னை வந்து இன்னையிலேருந்து என்னை வந்து நீங்கள் ஆர்த்தினே கூப்பிடுங்க, ஆர்த்தி ரவின்லாம் என்னை கூப்பிடாதீங்கன்னு சொல்லாமல் என்னை வந்து முன்னாள் மனைவின்னு சொல்கிறதே நான் வந்து அவங்க கண்டிக்கிறாங்க. என்னை வந்து ஆர்த்தி ரவினே என்னை சொல்லணும் என்ன அப்படின்றாங்க. இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து ஆர்த்தி ரவியாக தான் நான் இருக்கேன்னு சொன்னேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பிள்ளைகளுக்காக நான் இதெல்லாம் வந்து நான் ஒரு நல்ல கனவு, நல்ல இவரும் நல்ல மனுஷன் தானே. ஜெயம் ரவி நல்ல மனுஷன், ரவி மோகனை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் வந்து ஜெயம் ரவி நல்ல டபுள் ஆக்ஷனா சார்? அப்படிதான் சார் இருக்கு. இங்கே மருள் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து டபுள் ஆக்ஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மருள் எடுத்துட்டா வேற. நம்ம பேச ஜெயம் ரவியை பேசுகிறேன், சரிங்களா? அதனால் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் சார், ரெண்டு பேருமே நல்லவங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு கெட்ட சொல்லுவாங்க தெரியுமா, கெட்ட நேரம், கெட்ட ஒரு சுழற்சி, ஒரு பேட் வைப்ரேஷன் அவங்கள வந்து சுற்றிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு ஒரு சூழலில் மாட்டிகிட்டு இருக்கிறார் யார், ஜெயம் ரவி. அதில் வந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். கடந்த காலத்தில் இதுக்கு தான் சார் சில பேர் சொன்னால் நம்மக்கிட்ட சண்டைக்கு வராங்க, நீங்கள் வந்து பெண் அடிமைத்தனத்தை நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க. அந்த காலத்தில் வந்து கண்ணகிலாம் எவ்வளோ பொறுமையாக இருந்தாங்க பார்த்தீங்களா சார்? பொறுமையாக இருந்ததுனால தான் சார் அந்த கோவலன் திரும்பி வந்து கடைசியில் எங்கே வந்து கடைசியில் வந்து கண்ணகி மடியில் தானே விழுந்து சத்தம் கோவலன். இன்னொரு பெண்ணோட காதலனாவோ அல்லது நட்போ ஏதோ ஒன்று ஜோடியாக போகும்போது ஒரே உடை அணிந்து கிட்டத்தட்ட அப்படி போகும்போது இதை பார்க்கறதுக்கு ஒரு மனசு வேணும்ல, மன தைரியம் வேணும்ல. எவ்வளோ பெரிய பெயின்! இதை விட ஒரு கணவன் வேற பெண்ணுக்கு வேற பெயின் கொடுக்கவே முடியாது சார். கண்டிப்பாக ஜெயம் ரவி கொடுத்த மாதிரியான ஒரு பெயின், ஆர்த்தி கொடுத்த மாதிரி ஒரு பெயின் வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரும் வேற எந்த கணவனும் கொடுக்க முடியாது. இப்படியான ஒரு பெயின் டிவோர்ஸுக்கு முன்னாடி வேற ஒரு பெண்ணோட சேர்ந்து தன்னுடைய காதல் கணவன், இத்தனைக்கும் காதலிச்சு கல்யாணம் பண்ண கணவன், காதல் கணவன், 2 பிள்ளைகளுக்கு தந்தை, அப்பா, இன்னொரு பெண்ணோட வந்து ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வந்து ஜோடியாக போகிறதுன்றது வந்து ஜீரணிக்கவே முடியாத ஒரு விஷயம். வலி சாதாரண வலி கிடையாது, மரண வலியோட கொடுமையான ஒரு வலி. பட் அந்த வலியையும் தாங்கிக்கிட்டு என் பிள்ளைகளுக்காக நான் வந்து இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்தாங்கன்னா நான் அவரை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கும் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து என்ன சொல்ல கேட்டால் வந்து ஒரு பெண்ணடிமைன்னு அவங்கள சொல்ல முடியாது. அவங்களுடைய அந்த கற்பையும் சொல்கிற மாதிரி இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த பதிபக்தி சொல்லுவாங்கள்ல, கணவன் மீதான அந்த பக்தி, அன்பு, பாசம், இதை கடந்தது தான் பக்தி. அதுதான் இது. என்னடா இப்படி கொஞ்சம் ஓவராக பில்டப் கூட கிடையவே கிடையாது. நான் சத்தியத்தை பேசுகிறேன், நேர்மை பேசுகிறேன். 2 பிள்ளைகளுக்கு, ஒரு பிள்ளைக்கு நான் தகப்பனாரலாம், 2 பெண் குழந்தைகளுக்கு நான் வந்து தகப்பேன். யார் செய்தாலும் தப்பு தான், என் பிள்ளைய செஞ்சாலும் தப்பு தான்.